மாமா வச்ச போல. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஏனியை வச்சு நேர போகிறாங்க. எப்படி சரி பிக்காம இறங்குறல கீழே. பசாரத் வந்திருக்கிறாரு, நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பசாரத் உங்களோட கருத்து சொல்லுங்கல்ல. பொலோருக்கு பின்னுக்கு ஏனி அடித்து நாங்கள் செம்பிளியை பிக்க ட்ரை பண்ண போகிறோம். பறிச்சுட்டாங்க இளநீ வந்துட்டு. அவனோட ரிவ்யூவை சொல்லுவாங்கல்ல. இத்தூள் மாத்திரம் எடுக்கக்கூடிய இதை வந்துட்டு அந்த குறும்பு வந்துட்டு கொஞ்சம் முத்தி தானே இருக்குது. இளநீ வந்துட்டு அதோட வெட்டி தொட்டு தின்றது செம்மையாக இருக்குமா. அவர் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புகையை போடுறோம், நாளைக்கு வாழை பழத்துக்கு சாப்பிடுறோம். சூப்பர் ஹீரோ தனி டேஸ்டா. மிச்ச காலத்துக்கு கூட இப்படி ஒரு காய் தின்னுப்படுது. இது வருதுன்னு பாருங்க. வந்து ட்ரை பண்ணுங்க. உப்பும் ஃபுல்லாக உரிச்சிட்டே போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்துட்டு அந்த ஸ்லேஸாக வெட்டிக்கிறோம். அந்த நிறைய நாடுகளில் சைனா வியட்நாம்லாம் வெட்டுவாங்க, அதே மாதிரி செட்டப்பில் வெட்டி. இது வந்துட்டு கொய்யா பழம். காய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு நேற்று ஃபுல் டே வந்துருந்தாங்க. இந்த ஒரு குழியை ஒன்று தோண்டி அதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த வாழைக்குள்ளையில் வச்சு செட் பண்ணினோம். இப்போ வந்து என்னென்னு சொன்னால் நேற்று நைட் ஃபுல்லாக மழை, அது கவர் பண்ணி டென்ட் போட்டிருக்கேன். நான் நினைக்கிற மாதிரி மண் போக சான்சஸ் இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த இப்போ வந்துட்டு நேற்று 2 தடவை நான் போட்டுட்டோம். இன்றைக்கு 3வது தடவை நான் போடணும். அடுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு ஈவினிங்கும் போட்டுவிட்டு நாளைக்கு மார்னிங் தான் இதை திறந்து பார்க்க போகிறோம். என்ன இருக்குது, பழங்கள் பழுத்துருக்குதா இல்லாட்டி வேறு சம்பவம் நடந்துக்குதுன்னு சொல்லி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்தால புகையை போடுவோம். இதுக்கு இன்னோட செட் யாருமே வரல, எல்லாருமே வந்துட்டு தூக்கம். அடுத்தது ஒவ்வொருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வேலைக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு அப்படி திறந்து புகையை போடுவோம். நாங்கள் இந்த உயரமான பிளேஸ்லத்தால தான் தண்ணி போடுற சான்சஸ் இல்லை. தண்ணி ஒரு அளவாக தான் வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் நான் வச்சு அந்த புகை அடிக்குது. இந்த இடத்துல மட்டை கொஞ்சத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் வச்சுட்டு மேலே போடும். நல்ல சூடாக தான் இருக்குது. இந்த கட்டை நல்லா பற்றிட்டு இருந்தது. இதை நல்லா அந்த மட்டையில் போட்டுட்டோம் வந்துட்டு நல்லா காற்று வீசணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த நெருப்பு மாதிரி பிடிக்கும். நெருப்பு வர விடப்படாது. அது புகையிற அளவுக்கு வச்சுட்டோம்னா சரி. இப்போ காற்று வீசணும். வந்துக்கிட்டு மாதிரி காற்று வீசுறதுக்கு சகன் பண்ணுவாங்க. லைட்டாக புகஞ்சிட்டு இருக்குது. அது என்னென்னா வந்துட்டு அந்த உரிமட்டையில் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நனைஞ்சிருக்குது தண்ணியில். அதான் கொஞ்சம் அந்த பிடிக்கிறது கஷ்டம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எல்லாருமே மாறி மாறி காற்றடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எந்த மிச்ச நேரத்துக்கு செய்யணும். அப்போ தான் போக உள்ளுக்கு போகும். நல்லா போனால் அப்போ அந்த ஏரியாக்களில் வந்துட்டு ஃபுல்லாக லீக் ஆகும். நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நெக்ஸ்ட் டே 2வது நாள் தான் இது நடந்துட்டு இருக்குது. இந்த இதில் ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்குன்னா ஒரு சைடால் வந்துட்டு காற்று பிடிச்சிட்டு இருக்காங்க, மற்ற சைடில் வந்து செக் பண்ணுறாங்க இந்த வெளியில் சரி போக லீக் ஆகுதான்னு சொல்லி. ஆனால் அப்படி லீக் ஆகினா வந்துட்டு லீக் ஆகுதான் சான்சஸும் இருக்குது. மேலே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு புகை அடித்து முடிஞ்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஈவினிங் பகலைக்கு ஒரு முறை அடிக்கிறது பிளான் பண்ணிக்கிறோம். அடிச்சுட்டு திருப்பி இன்றைக்கு ஈவினிங் அடிக்கணும். அடிச்சுட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணணும். அப்படி லக் இருந்தவங்களுக்கு எல்லாம் பழுத்திருக்கும் பார்க்கலும், இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் எங்களுக்கு இதை வந்துட்டு தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோ அப்படியோ போரிங்காகாமல் இருக்கிறதுக்காக இந்த செஞ்சுட்ருக்கிறோம். நீங்களும் கட்டாயம் பார்த்து சப்போர்ட்டு தாங்க. இந்த இடத்துல ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்குது. இப்போ இடத்துல வந்துட்டு நாங்கள் அப்படியே புகையை பிடிச்சிட்டு இப்போ நான் போகிறோம். அந்த மரத்தில் ஒரு இளநீ குளம்னு இருக்குது. இந்த இடத்த பாருங்கள். ஃபுல்லாக நேற்று மழை பெஞ்ச தலை எவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த க்ரீனரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு அடர்ந்த காட்டுக்கு போகிற மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தெம்பிலி குளம்னு இருக்குது. இது வந்துட்டு நாவற்பழ மரம்.
ரைட். குறிஞ்சா குறிஞ்சா கங்குந்து नहीं नहीं कंकुन नहीं 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 कंकुन वागी मामा बुलत वागी पोडी अरे संबोले महदर नहीं मामा ஓகே இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஏனியை வச்சு ஏற போகிறாங்க. இவரோட உயரத்துக்கு வந்துட்டு இது மேலே ஏறினாண்டா எட்டு இன்னும் கொஞ்சம் கிட்டாங்கல்ல. ஓ கிட்டாங்க பிடிக்கிறதானே கீழே வந்து அப்படி செய்யவானா சும்மா இருங்க. ஓ எப்படி சரி பிக்காம இறங்குறல்ல கீழே எங்கம்மா இருங்கம்மா அப்படி எடுத்துட்டு வரீங்களா அப்படி ஏறுங்க செப்பல்ல போடுங்க கீழே பசாரத் வந்திருக்கிறாரு. நீங்க போன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேற பசாரத் உங்களோட கருத்து சொல்லுங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முன்சிஃப் vlogs அவர்கிட்ட பொலரை கொண்டு வராரு. பொலருக்கு பின்னுக்கு ஏணி அடித்து நாங்கள் செம்பிளியை பிக்க ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ஏணியை வச்சு எங்களுக்கு எட்டல்ல. பறிச்சுட்டாங்க இளநியை வந்துட்டு. हमारे मामा में கொஞ்சம் முத்திருக்கு நமக்காய். இல்லை தேங்காய் வந்தாலும் குடிக்க தான் இருக்கு இன்னைக்கு. தேங்காய் நான் முத்தரும் இல்லையா சார். திஸ் இஸ் கோல் குறும்பு. இது வந்து கலட்டி 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 எப்படி டேஸ்ட்? நல்லவா? நடிக்கிறீங்களா? நல்லவா? நான் தம்பிலியை விட சட்டப்படி தம்பிலியை விட பெரிய வாயம் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வர கத்தியாது. ஓ அதான் இதான் சரி அதான் இன்னும் பெரிய கத்தி வந்து வெள்ளை கலர் கேளுங்க. தம்பிலி வெட்டத்துக்கு வந்து கேளுங்க என்னது காய்ஸ். இந்த இடம் தான் வேற லெவலில் இருக்குது. நல்லா தானே இதில் இந்த இடத்துல தோண்டி போய் வச்சுருந்தா நல்லா இருந்தீங்க. மேலே எப்படி நல்லவா? உன்னோட ரிவ்யூவை சொல்லுவாங்கல்ல. பசாத் எப்படி சொன்னால் மூச்சுடாமல் அடிச்சு முடிப்பார். ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது ஆளுகிட்ட. செம்மையாக இருக்குதா? எப்படி மாதிரி இருக்குது? தெம்பிலி மாதிரி இருக்குதா? ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. டொஃபி மாதிரி இருக்குதா? டொஃபி மாதிரி இல்லை, தண்ணி மாதிரி. காய்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் கித்துல் பானி, இது அதாவது கித்துல் மாத்திரம் எடுக்கக்கூடிய கித்துல் கருப்பட்டின்னு இருக்குது. அதே போல் கித்துல் பானி. இப்போ இதை வந்துட்டு அந்த குறும்பு வந்துட்டு கொஞ்சம் முத்தி தானே இருக்குது. இளநீ வந்துட்டு அதோட வெட்டி தொட்டு தின்றது செம்மையாக இருக்குமா. போய் இது ட்ரை பண்ணுவோம். மாமா தான் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது.
मामा एका कपाल देंडो ट्राई करला वाला कितुल ஓ கிதுல் இருக்குது இந்த गाइस இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துல அந்த கித்துல் பானியும் அதோட இந்த குறும்பையும் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது நான் என்ன லைஃப் டைம் இதில் செய்ய போகிறது. இப்படி இருக்குன்னு பாருங்கள். வித்தியாசமான டேஸ்ட் கொண்டு வருது. ஏன்னா அந்த இந்த இளநீ வந்துட்டு அவ்வளோ முத்தி இல்லை, இதெல்லாம் வந்து வேரில் இல்லை. இப்போ இதில் ஒரு துண்டு எடுத்துக்கணும்னா गाइस இதுதான் வந்துட்டு கித்துல் பானி பாருங்கள். இப்படி கொட்டு வந்து பாருங்கள். செம்ம டேஸ்ட் ஆகிது गाइस. அப்படியே சட்டப்படி அறிய வேற லெவலில் அறிய. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நான் ட்ரை பண்ணிட்டே இப்போ தான் ட்ரை பண்ண போகிறாங்க. சேமே அது गाइस இதுடா நல்ல ஒரு விஷயம் உண்டு. இதுக்கே வேறு கிதுல் பானி ஒரு போதில் வாங்கி வைக்கலாம். அவர் வந்துடுறீங்களா? புதிய கன்செப்ட் உண்டு. நீங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீரியஸாக வேறு லெவல் பயம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். கித்துல் பானி போத்தலோன்னு எடுத்து இல்லாட்டி தேனோட வேண்டாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போட்டு பிடிக்கும் சேஃபா, இல்லை உன மூஞ்சிக்கே வரும் அது. இல்லை இல்லை, நீ பிடிக்கிற மாதிரி உன மூஞ்சி தான் வரும். கொஞ்சம் அந்த இப்போ நான் வந்துட்டு பால் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படி வந்தோம். இதை கொஞ்சம் போக போடுறதுக்கு அந்த ப்ராசஸிங் வேறு எதாவது நடந்துட்டு இருக்குது. இப்போ அதை அன்பாக்ஸ் தான் திறந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இல்லை அதை ஃபுல்லாக க்ளியர் பண்ணி இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுறது தாரம் அந்த மண் எல்லாத்தையும். ரைட், அன்பாக்ஸ் வீடியோ நாங்கள் அப்படியே பார்ப்போம். இப்போ எப்படி செக் பண்ணான்னு சரி விலங்கு இதில் பழுத்திருக்குமா இல்லையாண்டு. அதால் அந்த ரீசனால் தான் வந்துட்டு ஒரே அடியில் நாளைக்கு மார்னிங்கே வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்க்குறோம். என்ன மாதிரி ராவல் சரி 2 வாழைக்குலைகள் இருக்குது உள்ளுக்கு. அதே மாதிரி நிறைய மாங்காய்களை பிச்சு போட்டோம் மரத்தில். இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல புகை போட்டுட்ருக்கிறேன். நான் வந்துட்டு ஃபுல்லாக புகை போட்டுட்ருக்கிறேன். திருப்பி நாளைக்கு மார்னிங் நான் போடணும். இன்றைக்கு புகையை போடுறோம், நாளைக்கு வாழைப்பழத்தை போய் சாப்பிட்றோம். இன்றைக்கு புகையை போடுறாளா நாளைக்கு வாழைப்பழத்தை போய் சாப்பிட்றாளா? வேணா ஒரு முடிவு காணாமல் உண்டு இல்லை அப்படித்தானே? ஓகே. இப்போ பார்த்துருந்தீங்க அந்த மரத்தில் இப்போ இளநீ எல்லாம் பிச்சு குடிச்சு ஃபுல்லாக கேம் இந்த இது எப்படி சொல்கிறேன் நல்லா கெத்தா கட்ஸா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. எனர்ஜியா சப்ஸ்கிரைப் பண்ண இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கூடும். சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் எனர்ஜி கொடுவா. பார்த்தீங்களா காய்ஸ், எனக்காக வந்துட்டு பாடுபடுறாங்க பாவப்பட்ட ஜீவன்கள் அவ்வளோ பேரும். போட போகிற ஸ்விமிங் பூலில் செஞ்சு வார பாட்டு எடுத்துடலாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மேலே தகரம் போட்டுக்கிறோம். இது அவ்வளோத்தையுமே வந்துட்டு இப்போ நாங்கள் இப்படியோ க்ளீன் பண்ண எடுக்கணும். ஃபஸ்ட்டு மண் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு உள்ளுக்கு அழகாக இருக்குது மண் கொட்டாமல். ரெயின் हाय अस्सलाम वालेकुम अस्सलाम वालेकुम गुड मॉर्निंग சூப்பர் ஹீரோ. இந்த இடத்துல வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மண் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு மிஸ்டர் சைஃப் எடுக்கிறாரு. பாப்போம் பழம் பழுத்து இருக்கா இல்லாட்டி கலர் மாதிரி கருப்பாக இருக்காட்டு. என் ஆல்ரெடி எல்லாருமே சொல்கிறாங்க வந்துட்டு டைம் லேட்டுண்டு. நேற்று நைட் ஆகிட்டு வந்தேன் நான் வீட்டுக்கு. அப்போ அந்த டைமில் வந்து இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கிறாது. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், வீடியோக்கெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் தான் வந்துட்டு இப்போயும் டைம் லேட். வீட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 மணி இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஓ டேஸ்ட்டாக இருக்குது சீரியஸாக வெயிட் பண்ண. ஆனால் பொறுமை இருக்கணும் இது பழுக்க வைக்கிறேன்டா. ஆனால் மெயினாக வந்துட்டு 12 hour 24 hour வந்துட்டு வச்சோம்டா எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுருக்கிறேன். ஏன்னா பச்சை குலைகளும் அந்த பச்சை காய்களையும் தான் வச்சு போட்டோம்னாங்க. ஏன்னா லேட்டான ரீசன் எடுத்துக்கணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ தான் நல்லா எல்லாமே மஞ்சள் கலராக இருக்குமா. இது வந்துட்டு எந்த வித கெமிக்கல் அதாவது போகிறது ஒன்றும் இது இல்லாமல் சும்மா இயற்கையாகவே வந்துட்டு செய்கிற ஒரு முறை தானே இது.
வந்துருச்சு. சைஃபனா குயிக் குயிக். ஓகே, நான் கொஞ்சம் நேரம் இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தா தாராத்தை அப்படியே மெதுவாக தாராத்தை அவ்வளோத்தையும் தூக்கிலும். இந்த இடத்துல சட்டி இருக்குது, உள்ளுக்கு கொட்டிலும் கவனம். இதால் மண் கொட்டுமா சைஃபனா? இதை எடுத்துட்டீங்க இழுத்துருவீங்க அல்ல அந்த. Because inside have banana, you won't eat now banana. இது கொஞ்சம் எடுங்கல்ல. மாமா கால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஈரமாக இருக்குது உள்ளுக்கு. நான் வந்துட்டு இன்றைக்கு மார்னிங்கும் வந்துட்டு இதுக்கு புகை பிடிக்கல, நேற்றும் பிடிக்கல. கண்டுட்டு இந்த இடத்துல வந்துட்டு உண்மை சொன்னா சரி, இங்கே கீழே விழும். நல்லா பழுத்துறீங்க, நல்லா பழுத்துறீங்க. இது மாமா வச்ச கொலை. அப்படி கொஞ்சம் இப்படி ஆட்டுங்க மாமா. திண்டு பாருங்க, பழுத்து இருக்குது. ஒரு காய் சரி பச்சை அல்ல, எல்லாமே பழுத்து. கம் ஜெய் பசார் பசார். தனி டேஸ்டா மிச்ச காலத்துக்கு கூட இப்படி ஒரு காய் தின்னு படுது. இந்த அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் வச்ச கொலை எடுப்போம். சாப்பிட்டு இப்படி வாங்க. கொஞ்சம் நீங்கள் பசாத் வாங்க. பஸா வராது, பசாத் வ்ளாக்ஸ். இங்கே வா. எப்படி வா வா காய்ஸ், இது நான் வச்ச கொலை. பழுக்கணும். பிடிங்க, மேல மேலே பிடிங்க வா. பாப்போம். இது வந்து ரப்பர் வாழைப்பழமா? இல்லை இது சீனி. சீனியா? இப்படித்தான் இவர் எப்பவும் பாலியை பரட்டுவார். ஓவரா பழுத்துருக்காது. டேஸ்ட் ஆகி தின்னு தின்னு இல்லை தின்னு. ட்ரை பண்ணுங்க, வைக்க போனா ட்ரை பண்ணுங்க. சார் தின்னுங்க பா சார். நீங்கள் தின்னுட்டு ரிவ்யூவை சொல்லுங்க. மஸா மண் ரிவ்யூ என்னது மஸா? from Orange, orange, orange. yes, Orange. this is mango. Banana different. Which one you like? This one orange. இது மத்த கொலை, மாமா வச்ச கொலை. Wait, this one orange. Sri Lanka orange. இது நான் என் ஃபேவரட். எனக்கு புளி வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். சீனி வாழைப்பழம் எனக்கு செட் ஆகுது. எஸ் எஸ் மேங்கோ. Orange. இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்துட்டு வாழைப்பழத்தை திண்டு பார்த்தோம். ஃபுல்லாகவே பழுத்து இருக்கு. ஆனால் இந்த காய் வந்துட்டு இன்னும் மஞ்சள் கலர் ஆகல. ஆனால் நல்லா நெசியுது. காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குதுண்டு. Open.
எப்படி வருதுன்னு பாருங்க. செம்ம டேஸ்ட் ஆகிது. ஃப்ரெஷ்ஷாக எந்த இது கெமிக்கல் எதுவுமே போடாமல் புகை அதாவது புகையாலே வந்துட்டு பழுக்க வச்சு இந்த காயை. ட்ரை டேஸ்டி அப்படின்னு அப்படி இருக்கு. எப்படி எப்படி சொன்னா புகை பிடிப்போம் புகை பிடிப்போம் பழம் ருசிப்போம். அவரோட டயலாக் அது. இந்த புகை பிடிப்போம் மாங்காய் ருசி போவோம். ஓகே, இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பிளேஸில் போய் வச்சு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து அப்படியே சாப்பிடுவோம். இப்போ எங்கடா அது ஒரு காடு ஒன்று இருக்கேன், காட்டுக்கு போய் அப்படியே இவ்வளோ கட்டிப்படுவோம். இப்போ பழங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அந்த இடத்துல கழுவிட்டுக்கிறோம். கழுவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு இடம் ஒன்று செட் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல போய் சாப்பிட்டு அப்படியே டேஸ்ட் பண்ணுறதுக்கு. மெதுவா ஷை அடிக்கிறார் அன்றைக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் மாம்பழங்கள் அவ்வளோத்தையும் வந்துட்டு காட்டுக்கு கொண்டு போகிறோம். அந்த இடத்துல ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறோம். அந்த இடத்துல அப்படியோ கீழே இருந்து சாப்பிட்ற மாதிரி. ஓகே ரைட், பாலக்குலைகள் ரெடி. அதே போல் மாம்பழங்கள் பாருங்க, ஒரு சட்டியை ஃபுல்லாகவே இருக்குது. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இவனுக்கு வேறு இல்லை நினைக்கிறீங்கண்ணே? நம்ம ஏற்பாடு செஞ்சு நல்லா பிரதமாக இருக்கேன். ஓ, நிறைய வந்துருக்கேண்ணே. 2 குலைகளுமே பழுத்துட்டு பாருங்க ஃபுல்லாக. சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 24 hours guys. இது வந்துட்டு 24 மணி நேரத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே கலர் மாறும். இது எங்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகினதால் பார்த்தீங்கன்னா இந்த குலை வந்துட்டு கொஞ்சம் அந்த எப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கருப்பாகின மாதிரி இருக்குது. கருப்பாகிட்ட பழுத்து ஓவர் ஆகிருக்கு இந்த குலையில் வந்துட்டு. கொஞ்சம் லேட்டாக நேற்று வரக்குள்ள நைட் ஆகிட்டேன் எனக்கு. அதால் வந்துட்டு துறவே கிடைக்கல. இன்றைக்கி மார்னிங் திறந்துருக்கிறேன். இப்போ இது அவ்வளோத்தையும் வந்துட்டு வெட்டுவோம், நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம். மாம்பழம் காய் இந்த வெயிலுக்கு வேற லெவல் சீஸ் மாதிரி இருக்கா? இது ஒரு கேள் இருக்கு, வேற லெவல். காய்ஸ் இப்போ எங்கிட்ட வந்துட்டு எங்கள்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் ஆகிட்டு அப்படி வாங்க எல்லோரும். ரைட் பாப்போம். ரைட் பாருங்கள், இது வந்துட்டு மாம்பழத்தில் கொட்டைகளை வச்சு வந்துட்டு கட்டத்தூள் போட்டிருக்கிறேன். அதே போல் வந்துட்டு இந்த இடத்துல மாங்காயை வந்துட்டு உரிக்காமல் சின்ன சின்ன ஸ்லேஸாக வெட்டி, அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு மிளகும் உப்பும் ஃபுல்லாக உரிச்சிட்டே போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இது வந்துட்டு அந்த ஸ்லேஸாக வெட்டிக்கிறேன். அந்த நிறைய நாடுல சைனா வியட்நாம்லாம் வெட்டுவாங்க, அதே மாதிரி செட்டப்பில் வெட்டி. இது வந்துட்டு கொய்யா பழம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாம் வெட்டி முடிச்சுட்டோம். பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. இது கலரை பாருங்கள், அந்த வெயில் கொஞ்சம் வெயிலுக்கு வாங்க அப்படியோ இது சேமையாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு அப்படியே நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆனால் எங்கே எங்களோட பிரதர்ஸ் மாதிரி தான் காணல, அவங்களையும் பார்த்துட்டு அவங்க வந்தோன்னு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதை எப்படி இருக்குது? இவ்வளோ நேரம் கொஞ்சம் இருக்க விட்டார்ல, என்ன குயிக்க முடியும் என்று நான் சொன்னேன். அப்படி இல்லை, ஃபுல்லாக வீடியோ பண்ணணும், நிறைய விஷயம் எடுக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு செட்டப் செஞ்சுருக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே ட்ரை பண்ணுவோம். நான் இதை இந்த இடத்துல வந்துட்டு இப்போ எங்கள் சிஸ்டர் வந்துட்டு வாழைப்பழத்தை எட் பண்ணுறாங்க. இதுக்கு எட் பண்ணுங்க. ரைட், சிஸ்டத்தை பார்த்தீங்களா? அது வெட்டிக்கிற மாதிரி பாருங்கள். ரைட், இப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணுவோம். எங்கே சைஃப் எல்லாம் செட்டப் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல. So what we did was it's called smoke pit ripening. We put non-ripened fruits into a pit that we dug there, and we introduced smoke. In ancient times, they thought in ancient China they did this using some heaters and fuel, and they thought the heat was the one that's ripening the fruits quickly. But then later they found out that it was the smoke, and they started introducing smoke. And later on in the future, in modern time, in the 20th century, when science was more prevalent, they found out that in the smoke there is ethylene gas. This ethylene gas is a growth hormone for the plants. It basically tells the plants to ripen faster, because the plants, the fruits, they have ethylene in them, and they basically enhance them to ripen up faster. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என் கிட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆடி போங்க.
அப்படி போங்க போங்க சம்சாரா That is பெப்பர் pepper powder. பெப்பர் பவுடர் வித் சால்ட் And this chili powder with this chili and salt. That one also. It one also chili. Wow. ஈட் 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 Neat one. Nice. Which one? Yummy. Chicken and taco. Yeah, yeah. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே டேஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாரும் எடுங்க அப்படி எல்லாரும் பசாரத் எடுங்க இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய மாம்பழம் நல்லாவே வந்திருக்கு பாருங்க மற்ற மாம்பழங்களை பார்க்க இப்போ திண்டத்தை பார்க்க நல்லா டேஸ்ட் இருக்குது விளையாடுறான் கைஸ் இதுதான் டேஸ்ட் பழத்துக்கு இந்த கொச்சிக்காக்கு வந்து வேற லெவல் டேஸ்ட் ஆகுது கொச்சிக்கான அந்த கட்டடத்தூள் போட்டுக்கிறாங்க அதுவும் உப்பும் செம்ம டேஸ்ட் ஆகுது மாமி டேக் Okay. Dip there and ஆறுதாள் போடு ஒரு எல்லாரும் டேக் ஜாரா this one nice, no? கடைக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கணும் Put இங்கே அப்படியே This one nice, no? Huh? This one nice. This one same, no? You want this one? Pepper? இப்போ வந்துட்டு கொய்யா பழத்தை ட்ரை பண்ணுவோம் முள்ளு போகிறேன் கலர் எப்படி இருக்குது இது வந்துட்டு நாங்கள் அந்த இதில் நாங்கள் புதைச்சி வைக்கல இது வந்துட்டு சும்மா மரத்தில் பிச்சை காய் வந்து ட்ரை பண்ணுங்க